இருக்கீங்க. அப்போ உன் கஷ்டத்தை உணர்ந்து அந்த பிள்ளைங்க பயணம் பண்ணலன்னா அந்த பிள்ளைகளுக்காக நீ ஏன் கஷ்டப்படுற? இந்த கேள்வி கேட்கறதுக்கு நாங்களாம் தயங்கவே மாட்டோம். அவசியமே இல்லைங்கிறேன் நானு. அவசியம் இல்ல. அவங்களுக்கு எதுக்கு சோறை போட்டு வச்சுக்கிட்டு மேலிட்டு தாங்கிக்கிட்டு தடுக்கிக்கிட்டு எதுக்கு? நீங்க தான் கெடுக்குறீங்க. நீங்க தான் கெடுக்குறீங்க குழந்தைங்களை பூரா. செல்லம்ங்கிறது வேற, சாப்பிடுற இடத்துல கொடுக்கறது ரைட்டு இல்லையா, ஒரு தீமண்டத்துல கொடுக்கறது ரைட்டு. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்குமே செல்லம்னு சொன்ன அப்புறம் அவன் நல்ல வேலை பாத்துக்கங்க. உட்காந்து இருக்கும்போது பின்னாடி நின்று தலையில மோண்டாலும் மோடுவான். ஏன்னா அவன் அவ்வளவு வளர்ச்சியில தான் இருக்கான். பாருங்க, வீடு வந்து தொடச்சு விட்டு சுத்தமா பௌர்ணமிக்கு போகணும் அப்படின்னு இருந்திருக்கு. காலையில பார்த்தா ஒரு கத்தியில வந்து நல்லா பார்த்தா வாடை முட்டை வாடை மாதிரி இருக்கு. ஏன் திறக்காம நிக்கிறேன். சாயங்காலமும் பார்த்தா சாயங்காலமும் ஒரு ஆம்லேட்டை போட்டுட்டு தட்டுல வச்சு நல்லா சாப்பிடுறதுல பிரியப்படுறான், சாப்பிடுறான், அதுக்கெல்லாம். ஆனா அது தப்பு. பொய் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் உண்மைதான் பேசணும், உண்மையதான் பேசணும். சரியா? அப்போ இதுக்கெல்லாம் நான் ஒரே காரணம்